ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம சீதா பயணம் அப்படிங்கிற படத்தோட கதையை தான் பார்க்குறோம். இந்த படத்தோட முதல் கட்டத்தில் நம்ம ஹீரோயினியோட ஃபேமிலி வந்து காட்டுறாங்க. ஹீரோயினியோட சின்ன வயசுலேயே அவங்க அம்மா இறந்துடுறாங்க. இப்போ ஹீரோயினி அவங்க அப்பா கூட காரில் போகும்போது ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டு இருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வாழ்க்கையில் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நடந்த சில விஷயங்களை யோசிச்சு எதுவுமே அவங்க அப்பா கிட்ட பேசாமல் உட்காந்துருக்காங்க. அதை பார்க்குற இவங்க அப்பாவுக்கும் ரொம்பவே வருத்தமாக இருக்குது. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நாளைகளுக்கு முன்னாடி அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை காட்டுறாங்க. அதாவது நம்ம ஹீரோயினியும் அவங்க அப்பாவும் ஒரு கல்யாணத்துக்கு போகிறாங்க. கல்யாணத்துக்கு போன இடத்துல நம்ம ஹீரோயினியோட அப்பா ஃப்ரெண்டு வந்து நம்ம ஹீரோயினியை கூப்பிட்டு, எப்போம்மா நீ கல்யாணம் பண்ணிக்க போகிற, உன் ஃப்ரெண்டுக்கெல்லாம் கல்யாணம் ஆகுது அப்படின்னு போகும்போது டக்குன்னு ஹீரோயின் என்ன சொல்லுவார்னா, என்ன அங்கிள் எப்போ பார்த்தாலும் கல்யாணத்துக்கு வந்தால் இந்த சொந்தக்காரங்க அப்பா பேரண்ட்ஸ்னு எல்லாருமே வந்து முதல் கேட்குற கேள்வியே உனக்கு எப்போ கல்யாணம்னு. இப்போ நான் ஏன் உடனே கல்யாணம் பண்ணிக்குவேன், கல்யாணம் பண்ணுறதுனால என்ன ஆகிட போகுது அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா ஃப்ரெண்டை அழகாக சமாளித்து அந்த இடத்துல வந்து ஹீரோயினி எந்திரிச்சு போயிடுவாங்க. இதை பார்த்து அவங்க அப்பா அவங்க ஃப்ரெண்டுகிட்ட என்ன சொல்கிறேன்னு தெரியலடா, கல்யாணத்தை பற்றி நான் எப்போ பேசினாலும் என்கிட்டையும் இப்படி தான் பேசுகிறா அப்படின்னோடனே, சரிடா நீ என்ன இருந்தாலும் கல்யாணம் பண்ணி தானே ஆகணும், அதை கொஞ்சம் கரெக்டாக என்னென்னு பாரு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினையும் அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு, அப்பா நான் கொஞ்சம் வெளியே வந்து அவுட்டிங் போகிறப்பா அப்படின்னோடனே, தனியாகம்மா இங்கேருந்து அவ்வளோ தூரமா அப்படின்னு வந்து, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னோடனே, சரி போயிட்டு வாமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ஹீரோயினி கார் எடுத்துகிட்டு வெளியே வரும்போது அவங்கக்கிட்ட ஒரு பையன் வந்து லிஃப்ட் கேட்கான். அப்போ ஹீரோயினி என்ன கேட்குறாங்கன்னா, இங்கேருந்து மதுரை வரைக்கும் எப்படி என்னால் லிஃப்ட் கொடுக்க முடியும், நீங்கள் யார் என்னன்னே எனக்கு தெரியல அப்படின்னோடனே, சரி உங்கள் ஆதார் கார்டு, உங்கள் பேன் கார்டு, பாஸ்போர்ட்டுன்னு எல்லாத்தையுமே எடுத்து காட்டுங்க, எல்லாத்தையும் பார்த்ததுக்கப்புறம் தான் நான் கண்டிப்பாக உங்களுக்கு லிஃப்ட் தருவேன் அப்படின்னோடனே, சரி ஓகேன்னு ஹீரோவும் எல்லாத்தையும் எடுத்து காட்டுறாரு. எடுத்து காட்டினதுக்கப்புறம் திருப்பி ஹீரோ என்ன கேட்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, மேடம் எதுக்காக இவ்வளோ வெரிஃபிகேஷன் பண்ணுறீங்க, சரி உங்கள் பேர் என்ன அப்படின்னோடனே, நான் உங்களுக்கு லிஃப்ட் தரேன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்கிட்ட எதுவும் பேசக்கூடாது அப்படின்னோடனே, சரி ஹீரோ எதுவுமே பேச மாட்டேங்க. பேசாதப்போ ஹீரோக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வரும்போது ஹீரோயின் டக்குன்னு என்ன சொல்கிறான்னா, ஃபோன் எது வந்தாலும் சரி நீங்கள் ஸ்பீக்கரில் போட்டு தான் பேசணும்னா, ஹீரோ வந்து ஃபோனை வந்து ஸ்பீக்கரில் போட்டு பேசும்போது அவங்க ஃப்ரெண்டு வந்து அவங்கக்கிட்ட ஒரு அட்வைஸ் கேட்காரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, மச்சான் இப்போ நான் கல்யாணம் பண்ணவா வேண்டாமா நீயே சொல்லுடா அப்படின்னோன்னா, அப்போ ஹீரோ வந்து அவர் ஃப்ரெண்டுக்கு கல்யாணத்தை பற்றின ஒரு புரிதலான ஒரு அட்வைஸ் வந்து பண்ணுறாரு. இதை பார்த்த ஹீரோயினிக்கு கொஞ்சம் ஹீரோ மேலே நல்ல எண்ணங்கள் வருது. அதுக்கப்புறம் ஹீரோயினியை பார்த்து ஹீரோயினை கேட்குறேன், என்னங்க நான் சொன்னதெல்லாம் கரெக்டு தான் அப்படின்னோன்னே, சொன்னது கரெக்டு தான் அப்படின்னோன்னே, அப்போ ஹீரோயினிக்கு இன்னொரு கால் வருது. அதாவது யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலியை சேர்ந்த ஒருத்தங்க. அவன் ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறான்னா, என்னடி முன்ன பின்ன தெரியாத ஒருத்தனை எப்படி நீ கூட காரில் வச்சுட்டு சுற்றிட்டு இருக்க அப்படின்னோன்னே, என்னடி பண்ண அவன் லிஃப்ட் கேட்டா அதனால தான் நானும் கொடுத்தேன், இப்படி முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கு லிஃப்ட் கொடுக்காத சரியா அப்படின்னோன்னே, சரிடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்கும்போது ஹீரோக்கு இன்னொரு ஃபோன் கால் வருது. அப்போ ஹீரோ வந்து ஸ்பீக்கர் போடாமல் எடுத்து பேசுகிறேன். அதை பார்த்து ஹீரோயின் என்ன சொல்கிறாங்க, உங்ககிட்ட நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், உங்ககிட்ட எந்த ஃபோன் கால் வந்தாலும் நீங்கள் ஸ்பீக்கர் போட்டு தான் எடுக்கணும், இனிமேல் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா பார்த்துக்கோங்க அப்படின்னோன்னே, சரிங்க மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு எப்பவும் போல காரை டிரைவ் பண்ணிட்டு போவாங்க. அப்போ ஹீரோ வந்து அவங்க கிராமத்தை பற்றி சில விஷயங்கள் சொல்கிறாங்க. அதாவது அவங்க கிராமத்தில் 2 குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து இருப்பாங்க. இப்படி இருக்கும்போது இவங்களுக்குள்ள நிறைய பிரச்சனை வரும். இதை எல்லாத்தையுமே நம்ம ஹீரோவோட தாத்தா தான் சால்வ் பண்ணிட்டு இருப்பாரு. இப்போ ஹீரோ அவங்க கிராமத்தை பற்றி எல்லாத்தையும் சொல்லும்போது ஹீரோனிக்கு அந்த கிராமத்தை ரொம்பவே பிடிச்சது. இதுக்கப்புறம் என்னோட கிராமத்தை பார்க்க வரீங்களா அப்படின்னோன்னா, இல்லை எனக்கு வேற ஒரு ஒர்க் ஷாப்புக்கு போகிறதுக்கு டைம் ஆகிட்டு நான் போயிட்டு வரேன் அப்படின்னோன்னா, சரி நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அங்கேருந்து இறங்கி அவங்க கிராமத்துக்கு போயிடறான். ஹீரோயினி ஒரு இடத்துக்கு போவாங்கதுமா, இவங்க உள்ளே போகிறதுக்குள்ள அந்த இடம் வெடிச்சிடும். அப்போ இதை பார்த்து பயந்த ஹீரோயினியோட அப்பா கால் பண்ணி, உனக்கு எதுவும் ஆவலியமா அப்படின்னோடனே, எனக்கு எதுவும் ஆவலப்பா, ஆனால் நான் இந்த ஊருக்கு வர்ற வழியில் நிறைய பேரை பார்த்தேன், நிறைய பேரோட பழகினேன், அவங்க எல்லாருக்கிட்டையும் பார்த்து ஒரு நன்றி சொல்லணும் அப்படின்னா, சரி போயிட்டு வாமா அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பாவும் சொல்லி அனுப்புகிறாரு. அப்போ ஹீரோயினி வந்து நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு வந்து போகிறாங்க. வீட்டுக்கு போனோன்னே ஹீரோயினி வந்து நடந்த விஷயத்தை எல்லாம் சொல்லி ஹீரோ கிட்ட நன்றி சொல்லும்போது பார்த்தா நம்ம ஹீரோட ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே சந்தோஷப்பட்டு, உனக்கு ஒன்றும் இல்லையேம்மா, சரி எங்கள் ஊரில் ஒரு திருவிழா இருக்குது, இது முடிஞ்சதுக்கப்புறம் தான் நீ போகிற அப்படின்னோடனே, சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினியோட சேர்ந்து அவங்க வழியில் யார் யாரெல்லாம் பார்த்தாங்களோ அவங்க கிட்ட எல்லாம் நன்றி சொல்கிறதுக்காக ஒவ்வொருத்தங்களையும் தேடுறாங்க. ஃபஸ்ட்டு இவங்க யாரை பார்த்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பொண்ணு ரோட்டில் வந்து மாம்பழம் வித்துட்டு இருந்திருக்குங்க. அந்த பொண்ணு கொஞ்ச நேரம் நம்ம ஹீரோயினியை நிப்பாட்டி பேசியிருக்கோம். இப்போ அந்த பொண்ணை பார்த்து இவங்க நன்றி சொல்லும்போது அந்த பொண்ணு வந்து சில ரவுடிங்க கடத்திட்டு போய் தப்பாக நடந்துக்க முயற்சிக்குவாங்க. இதை பார்த்த ஹீரோ அந்த பொண்ணை காப்பாற்றி அந்த பொண்ணுக்கிட்ட நடந்தது சொல்லி நன்றி சொல்லிட்டு இவங்க அங்கேருந்து கிளம்புறாங்க. இதுக்கப்புறம் வழியில் ஒரு பையன் வந்து மாடு மேய்ச்சிட்டு இருந்திருப்பாங்க. அவங்கள பார்த்து ஹீரோயினி திட்டிருப்பாங்களா, இப்போ அவனையும் பார்த்து ஹீரோயினி வந்து நன்றி சொல்லிட்டு அவன் மாடு எங்கன்னு கேட்கும்போது, இங்கே இருக்கிற சில பேர் கசாப்புக்காக மாடை தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொன்ன உடனே ஹீரோ வந்து அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தனை கால் பண்ணி அந்த மாடை வந்து காப்பாற்ற சொல்லுவான். அவனும் சொன்ன மாதிரியே அந்த மாடுங்க எல்லாத்தையும் காப்பாற்றுவான். காப்பாற்றினதுக்கப்புறம் திருப்பி ஒருத்தரை மீட்கணும். யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அர்ஜுன் என்ன பண்ணிப்பாருன்னா, ஊரில் ரவுடியாக இருந்திருப்பாரு. அப்போ ரோட்டில் வச்சு ஒரு எம்எல்ஏ வந்து கையை உடைச்சிருப்பாரு. இதனால ஹீரோனிக்கு இன்னும் கொஞ்சம் லேட்டாக இருக்கும் அந்த இடத்துக்கு போவா. இப்போ ஹீரோனி என்ன பண்ணுவான்னா, அர்ஜுனோட வீட்டுக்கே தேடி போய் அர்ஜுன்கிட்ட நன்றி சொல்லும்போது, அர்ஜுன் என்னாச்சுன்னு கேட்கும்போது, நீங்கள் அன்னைக்கு ஒருத்தர் கையை உடைக்கும் போது தான் என்னால் டைம் லேட்டாக போச்சு, அதனால என் உயிர் போனது காப்பாற்றப்பட்டது அப்படின்னோடனே அர்ஜுன் என்ன சொல்கிறதே தெரியாமல் அதுக்கப்புறம் கூட இருக்க ஆள்கிட்ட என்ன சொன்னால், இந்த பொழப்பை நம்மளோட போகட்டுண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கடைசியாக ஒரு ரவுடி வந்து ஹீரோயினியை ஃபாலோ பண்ணுறாங்கிற விஷயம் தெரிஞ்சு அவனை தடுத்து அவன் கையை உடச்சி இனிமேல் அந்த பொண்ணு பின்னாடி போனால் கொன்னுடுவேன்னு சொல்லிட்டு இவர் கிளம்பி வந்துடுவார்.
இதுக்கப்புறம் ஹீரோயினியும் ஹீரோவும் சேர்ந்து ஒரு டீ கடையில் போகிற வழியில் உட்காந்து டீ குடிச்சுப்பாங்க. அப்போ அவங்க ஒரு கப்புள்ஸ் இருந்திருப்பாங்க. அவங்களுக்குள்ள சண்டை நடக்கும். ஸோ அவங்க 2 பேரும் பிரிஞ்சு போடுறாங்கன்னு சொல்லி அவங்க அம்மா வந்து ஹீரோயினிட்டையும் ஹீரோட்டையும் சொல்லும்போது ஹீரோ என்ன பண்ணுவார்னா, அந்த கப்புள்ஸ் 2 பேத்தையும் பார்த்து காதல்னா என்ன? ஃபேமிலினா என்ன? கணவன் மனைவினா என்ன? அப்படிங்கிற ஒரு அழகான புரிதல அவங்க 2 பேத்துக்குமே சொல்லுவாங்க. சொன்னதுக்கப்புறம் அவங்க இருக்கிறத பார்த்தோன்னா ஹீரோயினிக்கு இன்னும் கொஞ்சம் காதல் மேலேயும், கல்யாணத்து மேலேயும் ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்துரும். இதுக்கப்புறம் ஹீரோ வந்து டக்குனு என்ன பண்ணுவாங்கன்னா, ஹீரோயினிய கூட்டு போய் அவங்க அப்பா கிட்டயே சேஃபா ஒப்படைச்சுட்டு அங்கேருந்து ஹீரோ கிளம்புனதுக்கப்புறம் ஹீரோயினிக்கு ஃபுல்லாவே ஹீரோவோட நெனப்பா தான் இருக்கும். இப்ப இந்த விஷயத்த அவ ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி, "நான் அவர கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நெனைக்கிறேன்" அப்படின்னு சொல்லும்போது, "இது நல்ல விஷயம் தானடி, உங்க அப்பாட்ட சொல்ல வேண்டியதுன்னு" அப்படின்னோனே, அப்போதான் இவங்க கல்யாணத்துல கொஞ்சம் ஃபோட்டோஸ் வந்து எடுத்திருப்பாங்க. அந்த ஃபோட்டோல வந்து ஹீரோவும், ஹீரோயினோட அப்பாவும் ஒண்ணா இருக்கிறது தெரியும். அதுக்கப்புறம் தான் ஹீரோ வந்து ஒரு சைக்காட்ரிஸ்ட் அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு, ஹீரோயினிக்கு கல்யாணத்த பத்தின ஒரு நல்ல விஷயத்த சொல்றதுக்காக தான் அவங்க அப்பா தான் அப்பாயின்ட் பண்ணியிருக்காரா அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுப்பாரு. தெரிஞ்சோனே ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட சண்டை போட்டுட்டு, ஹீரோயினி இந்த விஷயத்த அவங்க அப்பா கிட்ட எப்படி சொல்றேன்னு தெரியாம ரொம்பவும் அமைதியா உட்காந்துருப்பாங்க. இது தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோயினோட அப்பா, ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி என்ன நடந்துச்சுன்னு கேட்கும்போது, "அந்த பையன அவ லவ் பண்றா அங்கிள். பட் இந்த விஷயத்த நீங்க தான் செஞ்சீங்க. நல்லா கோவத்துல இருக்கான். என்ன பண்றது?" அப்படின்னோனே, இப்போ மறுபடியும் நான் சொன்ன மாரி கட்டத்துல உங்க கார்ல அப்செட்டா போறதுக்கு இதுதான் ரீசன். அப்போ திருப்பி என்ன பண்ணிருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ உண்மையாவே காதலிச்சுப்பான். இந்த விஷயத்த வந்து அவங்க தாத்தா கிட்ட இருந்து எல்லார்ட்டயும் ஃபேமிலிய பத்தி பேசிட்டு இருக்கும்போது, பட் அவளுக்கு நான் அவகிட்ட பழகுனதும், அவள காதலிக்கிற விஷயமும் அவங்க அப்பா சொன்னதுனால தான் நான் செய்றேன் அப்படிங்கிறத நெனச்சுட்டா. இப்ப எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல தாத்தான்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது, "நீ போய் அந்த பொண்ணுகிட்ட உன் மனச சொல்லுடா" அப்படின்னோனே, "என்னால சொல்ல முடியாது தாத்தா. இப்ப அவ நான் நடிக்கிறேன்னு நெனச்சுருவா" அப்படின்னோனே, அப்ப அந்த இடத்துக்கு ஹீரோயினியும் அவங்க அப்பாவும் வந்துருவாங்க. இவ்வளவு நேரம் ஹீரோ பேசின எல்லா விஷயத்தையும் இவங்க கேட்டிருப்பாங்க. ஹீரோ உண்மையிலேயே ஹீரோயினிய காதலிக்கிறாங்கிற விஷயம் ஹீரோயினிக்கு தெரிஞ்சதுனால, அப்போ ஹீரோயினியும் தன்னோட காதல வந்து ஹீரோ கிட்ட சொல்லுவாங்க. அப்ப ஹீரோவோட தாத்தா என்ன சொல்லுவாங்கன்னா, ஹீரோயினி கிட்ட, "உங்க கல்யாணத்துக்கு நாங்க ஒத்துக்கோன்னா, உங்க அப்பாவும் சரி, இல்ல நீயாவது சரி, எல்லாருமே நம்ம குடும்பத்தோட இருந்தா மட்டும் தான் உங்க கல்யாணத்த நான் ஒத்துக்குவேன்" அப்படின்னோனே, அவங்க ஹீரோயினிக்கு இது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா அவங்க அப்பாவ விட்டு அவங்க பிரியக்கூடாதுங்கிறதுக்காக தான் இவங்க கல்யாணமே வேண்டாம்னு சொன்னாங்க. இப்ப அவங்க அப்பாவே இவங்களோட இருக்கிறாங்கன்னு சொன்ன உடனே இவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதுக்கப்புறம் ஹீரோயினி என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க கல்யாணத்துக்கு இதுவரைக்கும் இவங்க மொத கட்டத்துல இருந்து இப்போ வரைக்கும் மீட் பண்ணிப்பாங்க தெரியுமா? அவங்க எல்லாத்தையுமே இன்வைட் பண்ணி அவங்க எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்து ஹீரோயினிய வாழ்த்துறதோட இந்த திரைப்படத்த வந்து முடிப்பாங்க. இந்த திரைப்படத்தோட கதை கான்செப்ட் எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில சில பேர்த்த பார்க்கறதுனால நமக்கு டைம் வேஸ்ட் ஆகுதுன்னு சொல்றோம். அப்படின்னா கிடையவே கிடையாது. அவங்கள நம்ம பார்க்கறதுனால தான் நம்ம வாழ்க்கையில நமக்கு நெறைய நல்ல விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறது இந்த படத்து மூலமா நமக்கு தெரியுது. சரி ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த படத்தோட பேர் வந்து சீதா பயணம். நீங்க கண்டிப்பா போய் பாருங்க. கண்டிப்பா நல்லா இருக்கும். தேங்க் யூ.